வாழ்த்துக்கள். சங்கீதம் 126வது அதிகாரம் 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஒருவேளை இந்த நாட்களில் கண்ணீரோடு நான் இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை, என் குடும்பம் உடைக்கப்படுகிற நிலைமையில் இருக்கிறது, என் பிள்ளைகளோடு எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம், அல்லது நான் தோல்வி அடைந்து விட்டேன், நான் எதிர்பார்த்த காரியங்கள், நான் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை, இப்படி பல காரியத்தில் பிள்ளைகள் கண்ணீர் விடுகிறத பார்க்குறோம். குடும்பத்தில் கண்ணீர், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்ணீர், பல விஷயங்களில் கண்ணீரோடு இருக்கிறத பார்க்குறோம். அந்த கண்ணீர் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீங்கள் விதைச்சிடணும். அந்த கண்ணீரோடு இருக்கிற அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் உங்களுடைய கண்ணீரை வைக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதை அவர் துருத்தியில் வைத்து உங்களை நினைத்து உங்கள் கண்ணீரை, உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் சூழ்நிலைகளை அவரால் மாற்ற முடியும். கண்ணீரோடு நாங்கள் சிறையிருப்பில் இருந்தோம், ஒரு காலம் வரும், வந்தது, எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல் ஆண்டவர் திருப்பி போட்டார். இதுதான் வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் பார்க்குறோம். கண்ணீரோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. கண்ணீரோடு இருக்கும் பொழுது, நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது, நம்முடைய பாரங்களை, கண்ணீரை அவரிடத்தில் நம்ம சொல்லும்போது, கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வைத்து விடும்போது, அவர் நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால அவர் என்ன செய்வாராம், கம்பீரத்தோட நம்ம அறுவடை செய்வார். ஒரு வேளை அறுக்கும் பொழுது அவ்வளவு வேதனையோடு நான் இருக்கிறேன், நான் பிரச்சனையோடு நான் இருக்கிறேன், போராட்டத்தோடு நான் இந்த காரியங்களை செய்தேன் என்று ஒரு வேளை நீங்கள் சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறுவடை செய்கிற ஒரு நாள் வரும், நீங்கள் கண்ணோட பட்ட இந்த ஆடுகளுக்கு நன்மையை நான் தருகிற ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீங்கள் சந்தோஷத்தோட கம்பீரத்தோடு இருப்பீர்கள். அந்த நாள் இந்த நாள். இன்றைக்கு உங்களுக்கு என்ன கண்ணீர், என்ன கவலை, என்ன பாரம் இருந்தாலும் அதை கர்த்தரிடத்தில் சொல்லிவிடுவோம். கர்த்தர் கரத்தில் அதை வைத்து விடுவோம். அவர் அதை சுமப்பதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்ம கண்ணீரை துடைப்பதற்கு அவர் கரம் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலை, எங்களுடைய தொழில்கள், எங்களுடைய வியாபாரங்கள், எங்களுடைய ஊழியங்கள், கண்ணீரோட, கவலையோடு, நெருக்கத்தோடு நிறைய காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, பல நெருக்கடிகள் உண்டு, பல எதிர்ப்புகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு, எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, உங்களுடைய கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிறீங்க, ஆனால் அறுவடை செய்யும் பொழுது கம்பீரத்தோடு அறுப்பீங்க என்று சொல்கிறீங்க. ஆமாண்டவரே, 30, 60, 100 நீர் எங்களுக்கு பலன் தரப்போகிறீர். அந்த நாள் ஆண்டவரே வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறீங்க. நாங்கள் விதைத்த விதைப்புக்கு ஏற்ற அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற நம்பிக்கையோடு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.